சபரிமலை படிக்கட்டுக்கு அடியில் ஒளிஞ்சிருந்த கருப்பசாமியோட கதை தான் இது. ஒரு நாள் இரவு ஐயப்பன் கோவிலில் எல்லா பக்தர்களும் போன பிறகு கோயிலை சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பூசாரி அந்த 18 படியும் தொடச்சிட்டு இருந்தாரு. அந்த படியில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சின்ன ஒரு கேப் தெரிஞ்சிருக்கு. அந்த கேப்புக்குள்ள அவர் எட்டி பார்க்கும்போது அதுலேருந்து ஒரு கருப்பு உள்ள ஒரு முகம் தெரிஞ்சிருக்கு. அந்த முகம் பயமுறுத்துற மாதிரி இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு உள்ள இருக்கிற தலைமை பூசாரி கிட்ட போய் சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த தலைமை பூசாரி அங்கே இருக்கிறது கருப்பசாமி, அவரு தான் அந்த படிக்கட்டு கீழே ஒளிஞ்சிட்டு இருக்காரு. யாராவது கெட்ட எண்ணத்தோடையோ இல்லை கெட்ட சக்தியில் அதாவது படிக்கட்டில் ஏறினா கருப்பசாமி அதோடய இழுத்து அவங்கள கொண்டுடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மறுநாள் கையில் ஏகப்பட்ட ஐயப்பன் பக்தர்கள் அங்கே வராங்க. அதில் ஒரு பக்தர் தான் ராஜேந்திரன். அவரோட மனைவி பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருக்கா. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஒன்று குழந்தையை காப்பாற்ற முடியும், இல்லைனா அம்மாவை காப்பாற்ற முடியும். ரெண்டு பேத்துக்குமே எதுவுமே ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவர் ஐயப்பன் கோயிலுக்கே மாலை போட்டு வந்திருக்காரு. அவர் அந்த படி ஏறிட்டு இருக்கும்போது கால் தடுக்கி கீழே விழுறாரு. அப்போ தான் அந்த கேப்பை பார்க்குறாரு. அதுலேருந்து கருப்பசாமி வந்து உனக்கு உன் குழந்தை நல்லபடியாக பிறக்க போகுது, நீ ஒன்றும் பயப்படாமல் சந்தோஷமாக படி ஏறிப்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரும் ஐயப்பன் கோயில் போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா அவருக்கு குழந்தை பிறந்திருக்கு. அவரோட மனைவியும் சரி அவரோட குழந்தையும் சரி ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருந்திருக்காங்க. அந்த குழந்தையோட முடுகில் ஐயப்பன் சாயல் மாதிரி ஒரு தழும்பு இருந்திருக்கு. அந்த குழந்தைக்கு ஒரு மணிகண்டன் அப்படின்னு பேரும் வச்சிருக்காரு.